தேங்க்யூ ஃபார் கமிங் பேக். போன எபிசோட் மாதிரியே இந்த எபிசோடையும் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். தொடர்ந்து பாருங்க. எங்கேயோ கேட்ட குரல் 1982ல டைரக்டர் எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல வெளிவந்த ஒரு மெலோ டிராமாட்டிக் படம். இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த தொகுப்பை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுக்கு ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே பஞ்சு அருணாச்சலம் சார் தான். 1980ல வந்த முரட்டு காளை, பிறகு 82ல வந்த போக்ரி ராஜா, இந்த 2 படங்களுமே கதை பஞ்சு அருணாச்சலம் சார் தான். அந்த 2 படங்களுமே ஆக்ஷன் படங்களா இருந்ததுனால தலைவரை வச்சு ஒரு சாஃப்டான கதை செய்யணும்னு பஞ்சு அருணாச்சலம் இந்த படத்தை தானே கதை, திரைக்கதை, வசனம் எழுதி தயாரிக்கவும் செஞ்சார். தலைவர் இதுல குமரன்ற ரோல்ல நடிச்சிருப்பாரு. படத்துல 2 ஹீரோயின், அம்பிகாவும் ராதாவும். அம்பிகாவோட பேரு பொன்னி, ராதாவோட பேரு காமாட்சி. பொன்னியும் காமாட்சியும் குமரனோட மாமா மகள்கள். இந்த படத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, மீனா இதுல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. குமரனுக்கும் பொன்னிக்கும் பிறந்த குழந்தையா நடிச்சிருப்பாங்க. மீனா முதல்ல நடிச்ச படம் நடிகர் திலகத்தோட நெஞ்சங்கள் அப்படிங்கிற படம் தான். 2வது படம் தான் எங்கேய கேட்ட குரல். ஆனா எங்கேய கேட்ட குரல் வெளிவந்தது 1982 ஆகஸ்ட் மாசத்துல. நெஞ்சங்கள் வெளிவந்தது அதுக்கு பின்னாடி டிசம்பர் மாசத்துல தான். அப்படி பார்த்தா எங்கேயோ கேட்ட குரல் தான் மீனா நடிச்ச முதல் படம். பிற்காலத்துல கதாநாயகியா அறிமுகமான பிறகு மீனா 1993ல எஜமான் படத்துல முதல் முறையா தலைவரோட ஜோடி சேர்ந்திருப்பாங்க. மீனா வளர்ந்து பெரிய பெண்ணாக தெரிஞ்சாலும் இந்த 11 வருஷ காலத்துல தலைவர் முன்ன விட எஜமான் படத்துல ரொம்ப இளமையாக தெரிவார். கரெக்ட் தானே? எஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் வெளிவந்தது 14th ஆகஸ்ட் 1982. அதே நாள்லதான் கமல்ஹாசன் நடிச்ச சகலகலா வல்லவனும் வெளிவந்துச்சு. அப்போ கல்கியை சேர்ந்த திரைஞானி ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். அதுல கமலஹாசன் சகலகலா வல்லவன்னா ரஜினிகாந்த் சகலகலா நல்லவன்னு எழுதியிருந்தார். சரி, இப்போ படத்தோட கதைக்கு வரும். குமரன் ஒரு கிராமத்து இளைஞன், ரொம்ப நேர்மையானவன், கடின உழைப்பாளி. அவனுக்குன்னு ஒரே ஒரு சொந்தம் தான், அவனுடைய மாமா. அந்த மாமாவுக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு பேரு பொன்னி, சின்னவ காமாட்சி. பொன்னியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு குமரனுக்கு எண்ணம். ஆனா காமாட்சிக்கோ குமரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பொன்னி பக்கத்துல இருக்கிற ஒரு வயசான பண்ணையார் வீட்டுல வேலை பார்க்கறா. பொன்னிக்கு எப்பவுமே பண்ணையார் வீட்டுக்கு போறதும் அவரை கவனிச்சுக்கிறதும் மட்டும்தான் அவ மனசுல இருக்கும். மற்றபடி தன்னுடைய சொந்த வீட்டுல அவ எந்த வேலையும் செய்யறது இல்லை. சுத்தமா பொறுப்பும் கிடையாது. பொன்னியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவ பண்ணையார் வீட்டுல வேலை செய்யறது பிடிக்கலனாலும் அவ வலுக்கட்டாயமா பண்ணையார் என்ன சொந்த பேத்தி மாதிரி பாத்துக்கிறாருமா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. 7 வயசுல இருந்தே பண்ணையார் வீட்டுல வளர்ந்ததுனால பொன்னிக்கு அந்த ஆடம்பரமான வாழ்க்கை தான் பிடிச்சிருந்தது. ஒரு நாள் பண்ணையார் வீட்டுல ஒரு விசேஷம். அதுக்காக பொன்னிக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுத்திருக்காரு அவரு. அந்த புடவையை கட்டிட்டு அவ குமரன் முன்னாடி வரவும் பார்த்து மயங்கி பாடுற மாதிரி வர்ற ஒரு ட்ரீம் சாங் தான் பட்டு வண்ண சேலைக்காரின்ற பாட்டு. பஞ்சு அருணாச்சலத்தோட வரிகள், இளையராஜா இசை, மலேசியா வாசுதேவனோட குரல். அந்த பாட்டை கேட்கும் போது இன்னி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு மழை அடிக்கும். அவ்வளவு சுகமான பாட்டு. காலப்போக்குல குமரனுடைய மாமா அவனுக்கும் பொன்னிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. இது காமாட்சிக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு நல்லா தெரியும் குமரனுக்கும் பொன்னிக்கும் செட்டே ஆகாதுன்னு. அதை போய் அப்படியே குமரன் கிட்ட சொல்லவும் செய்றாங்க. உனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது, அதனால நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு ரொம்ப வெள்ளந்தியா சொல்ற காமாட்சி. குமரனுக்கு அவளுடைய அந்த குழந்தைத்தனம் ஆச்சரியத்தை கொடுத்தாலும் அவன் ரொம்ப நாசுக்கா அவளை சமாதானப்படுத்தி அனுப்புறான். ஆனா உண்மையை சொல்ல போனா பொன்னிக்கும் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. குமரனை கட்டிக்கிட்டா அவ எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆடம்பர வாழ்க்கை அவளுக்கு கிடைக்காதுங்கிறது அவளுக்கு தெரியும்.
இருந்தாலும் பெரியவங்க கட்டாயப்படுத்துறதுனால குமரனை கல்யாணமும் பண்ணிக்கிறா பொன்னி. கொஞ்ச நாள்லயே குமரனுக்கும் பொன்னிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஆனா அப்ப கூட பொன்னிக்கு தான் குமரனோட வாழ்ற இந்த வாழ்க்கைய சுத்தமா பிடிக்கல. அந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் பண்ணையார் இறந்து போக, பொன்னி தன்னுடைய கணவனையும் குழந்தையும் விட்டுட்டு பண்ணையாரோட மகனோட ஓடி போயிடுறா. இந்த விஷயம் குமரனுக்கும் அவனுடைய மாமா குடும்பத்துக்கும் பெரிய இடியா வந்து விழ, தன்னுடைய பெரிய பொண்ணு செய்த தவறுக்காக குமரனுடைய மாமா உடனே அவனுக்கு காமாட்சிய 2ஆம் தரமா கல்யாணம் செஞ்சு வைக்கிறார். முதல்ல குமரன் மறுக்கிறான். அப்புறம் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்தை நினைச்சு சம்மதிச்சு காமாட்சிய கல்யாணம் பண்றான். காமாட்சி குமரனுக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் அவனுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாகவும் இருந்து அந்த குடும்பத்தை ரொம்ப பொறுப்பா கவனிச்சுக்கிறார். ஓடிப்போன கொஞ்ச நாள்லயே பொன்னி தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பவும் குமரன் கிட்டே வந்து சேர்றா. ஆனா பொன்னியுடைய அப்பாவும் அம்மாவும் அவ செஞ்ச தப்புக்காக அவளை ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஊருக்கு வெளியில தன்னுடைய தோப்புல ஒரு வீட்டுல பொன்னியை தங்க அனுமதிக்கிறான் குமரன். அதுக்கு பிறகு பொன்னி குமரனோடும் சரி தன்னுடைய அப்பா அம்மாவோடையும் சரி எந்த விதமான தொடர்பும் இல்லாம தனியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கா. காலங்கள் உருண்டோட அவங்க எல்லாத்துக்குமே வயசாகுது. பொன்னியோட உடல்நிலை ரொம்ப மோசமா போகுது. அவ கூடிய சீக்கிரம் சாக போறாங்கிறது தெரிய வருது. அந்த சூழ்நிலையில பொன்னியோட அம்மா மூலமா குமரனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஏதோ ஒரு வேகத்துல பொன்னி வீட்டை விட்டு போயிட்டாலும் போன உடனே அவ தன்னுடைய தப்ப உணர்ந்துடுறா. அதனால தற்கொலைக்கும் முயற்சி பண்ணியிருக்கா. அந்த நேரத்துல பண்ணையாருடைய மகன் அவளை காப்பாத்தி அவளை திருப்பி வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். இதுதான் நடந்த கதை. இந்த உண்மை குமரனுக்கு தெரிய வருது. பொன்னி வீட்டை விட்டு ஓடி இருந்தாலும் கெட்டு போகல அப்படின்னு தெரிஞ்சதுனாலையும், பொன்னி தன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதி கட்டத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுனாலையும் குமரன் அவ வீட்டுக்கு போய் பொன்னிய சந்திக்கிறான். அப்போ பொன்னி அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தன்னுடைய உயிரை விட்டுறா. அந்த ஊரும் பொன்னியுடைய குடும்பமும் ரொம்ப எதிர்த்து நின்ற போதிலும் குமரன் பொன்னியோட ஈமச்சடங்குகளை செஞ்சு முடிக்கிறான். இதுதான் படத்துடைய கதை. இளையராஜா இசையில 4 பாட்டு. அதுல ஜென்சி பாடின ஆத்தோரம் காத்தாடன்ற பாட்டும், மலேசியா வாசவன் பாடின பட்டுவண்ண சேலைக்காரன்ற பாட்டும் செம்ம ஹிட். 1982ல டைரக்டர் எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல வந்த படம் எங்கேயோ கேட்ட குரல். தலைவர் பத்தி பேச இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். அன்டில் தென், பை பாய்.